ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நமஸ்காரம் மாமா. யாரப்பா? நான் தான் மாமா சங்கர். அடே சங்கரா, வாப்பா வா, உட்கார் உட்கார் சங்கர். இருக்கட்டும் மாமா, நீங்க அப்படியே இருங்க. சங்கர் மாமா சௌக்கியமாப்பா? இருக்க மாமா. ஏன் மாமா, மீனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிறது? அந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில போடுங்க மாமா. சரியப்பா, எதுக்கும் மீனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுடும். நல்ல ஆள் மாமா நீங்க. குழந்தைய போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னா சரி. அதுக்கு என்னப்பா, ஆகட்டும். சரி மாமா, ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். சரி. மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா. ஜாக்கிரதை நடந்துக்கணும், என் பேரை கெடுத்துப்படாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல்ல எடுத்து கண்ணாடிய உடடா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேங்கிறத பாரு நீ. சரி வாங்க போகலாம். கொஞ்சம் வேணுமா? சரி. ராஜா ராஜா, கண்ணாடிடா, கண்ணாடி கண்ணாடி எங்க? அதோ. மூணாவது மாடி, மேல் மாடி, கீழ் மாடி, 3 மாடியிலையும் கண்ணாடி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் உட. நல்லா உடடா, நல்லா உட. மூணாவது மாடியில 3 கண்ணாடி, மேல் மாடியில இல்ல, கீழ் மாடியில 4 கண்ணாடி. கணக்கு கரெக்டா சார்? அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார் எனக்கு. என்னது? இல்ல சார், அதான் சார் தொழில் நுணுக்கம் சார். கண்ணாடி உடைஞ்சிருக்கிற இடம் மட்டும் தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார். ஆமா சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, அளவு 12.25 ரூபா ஆகும் சார். சரி போடு. ராஜா ராஜா, நம்ம கண்ணாடி உடைச்சோம்ல, அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படியே அசந்துட்டான்டா. மேல் மாடி காலி போட்டு. ராஜா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல துட்டு வாங்க மறந்துட்டீங்களா? இல்ல வாங்கிட்டேன். நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி இருக்கும். அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க. அதெல்லாம் போட்டு மாஸ்டரே, நமக்கு அடுத்த என்கேஜ்மெண்ட் எடுத்துமா? ஏகாம்பரம் முதலி தெருவு, 7ஆம் நம்பர் வீடு. 7ஆம் நம்பர் முதலி தெரு, ஏகாம்பரம் நம்பர். மாறா நம்பர் வீடு. ஏகாம்பரம் முதலி தெரு, 7ஆம் நம்பர் வீடு. கண்ணாடி ரிப்பேர். கண்ணாடி கண்ணாடி ஏன் சார்? உடைஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார்? என்னது உடைஞ்ச ஜன்னல்? இங்க ஒண்ணு உடைஞ்ச ஜன்னல் இல்லப்பா. ஏன் சார்? இதுதான் 7ஆம் நம்பர் வீடு. ஆமா. ஏன் அப்படின்னா நேரம் உடைஞ்சிருக்கணுமே சார்? என்னது? உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு. எப்படி சார் தொழில் நுணுக்கம்? உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு. கொண்டாயா கொண்டாயா சத்யா, கொண்டாயா. அவர் உடைப்பாரு, இவர் போடுவாரு. அயோக்கிய பசங்களா, இந்த பிசினஸ் பண்றீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இப்படிதான் செஞ்சாங்களா? கொண்டாயா கொண்டாயா. இந்த மானத்தை வச்சுட்டு உயிரோட இருக்கிறதானா? அடிச்சு விட்டா ஒரு பையன் மானம் போறோம். இது எதுக்கு நான் உயிர் வாழணும்? மானம் போனா நீ ஏண்டா தற்கொலை பண்ணிக்கிற? அது கண்டால வந்து மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்? எல்லாம் உங்களால வந்த வேலை மாஸ்டர்.
ஆமா 7ஆம் நம்பர் வீட்ல 8 மணிக்கு உடைக்கிறேன்னு சொல்லிருந்தேன். நீங்க 7:45 மணிக்கு ஏன் போனீங்க? கொஞ்சம் முன்னால அட்வான்ஸா போய் நிக்கலான்னு நின்ன. அது என்ன தப்பா? நின்னீங்கல்ல, வீட்டுக்காரங்கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? இன்னும் கண்ணாடி உடையலையான்னு கேட்டேன். பின்ன அது போதும்ல, தோலை மட்டுமா உரிப்பான், எலும்பையும் முறிப்பான். ராஜா, நீங்க ஆராய்ச்சி பண்றேன். யாரு அவன் பைத்தியக்காரங்க? உன் வாழ்க்கை வருத்துச்சுனா அதுக்காக என் லைஃப் நீ வந்து எங்கப்பா எங்கப்பா எப்படா இருக்க? நீ எப்படா இருக்க? என்னடா என்னடா அலங்கோலம் இது? என்னம்மா எப்படி இருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்போ மளிகை கடையில வேலை செய்யறேன்டா. ஏண்டா நீ மாளிகையில் வாழ வேண்டியவன், ஏன்டா மளிகை சாமான தூக்கிட்டாலே? மளிகை சாமான் என்னடா, இனிமே மண்ணாங்கட்டிய கூட தூக்குவேன். உழைச்சுதான் சாப்பிடணும்னு அவன் எனக்கு உத்தரவு போட்டாடா. வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை என் காதலி. நடு ரோட்ல என்ன பேச்சு? வேண்டா பயப்படுற. யார் அது? நீ இப்ப என்னமோ சொன்னீங்க. வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை உன் காதலியா? இவர்கள் தான் மதிப்புக்குரிய அப்பாத்துறை அவர்களின் செல்வி மாலதி. மாலதி, நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் கொண்டு ஒன்றாக உண்டோம், உறங்கினோம், பள்ளியில் படித்தோம், பாலிய நண்பர்கள். ஆனால் நான் இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன் இவன். இவன் இப்படி ஆயிட்டான். வாங்க போலாம். அதான் நான் சொன்னாலு. பாத்தீங்களா? மீனா, 8 நாவுக்கு பூ கொடு. உங்க அப்பா வீட்டு பணமா 8 நாவுக்கு பூ கொடுங்கறியா? என்ன சார் நீங்க பக்தி பண்றதுல ஏன் சார் கஞ்சத்தனம்? நிறைய பூ பட்டா தான் சார் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப வாங்க கொடுங்க. எத்தனாவ குடு பூவை. ஒரு படி அரிசி வேணும். ஒரு படி என்ன, ஒரு மூட்டை குடுக்கறேன், வாங்கிக்க. பெரிய வள்ளல் இவனு. பாரு, ஒரு படி என்ன, ஒரு பிடி அரிசி கொடுக்க முடியாது. பழைய பாக்கி 43 ரூபாய் 50 பைசா அப்பே இருக்குது. இது வேறையா? சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட கடனா சார் கேக்குது. உங்களை கரையேத்துறதுக்கு வழி இல்ல சார் காட்டுது. என்னப்பா சொல்ற நீ? சார், பாரதம் படிச்சிருக்கீங்களா சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா? அதுல பகவான் என்ன சொல்றார்? ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு படி அரிசி தானம் பண்ணான்னா அவன் சொர்க்கத்துல நடந்து போறதுக்கு ஒரு படி கட்டுறாங்களாம். அப்படியா? ஆமா. ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல கம்பன் என்ன எழுதியிருக்கான்? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதியிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேளுங்க. கடன் பட்டவங்களுக்கு மேலும் மேலும் கடனை கொடு, அவங்க மனசை கலங்க வைக்காத. அப்படி கலங்க வச்சீங்கன்னா 5 ஜென்மத்துக்கு நரகத்துல போய் விழுவேங்கிறான். ஆமா, 5 ஜென்மத்துக்கு விழுவேன். 5 ஜென்மத்துக்கு 5லயும் விழுவேன். அவ கேட்டதெல்லாம் கூட்டு வாங்கிக்க. என்ன வேணும்? ஒரு கால்படி துவரம் பருப்பு. கால்படியா? கேட்டது கேட்டிய ஒரு படியா கேட்க கூடாது. கொடுப்பா சார். கொடுத்துறப்பா. கொடுத்துறேன். ஐயா, இது என்ன இவ்வளவு கேரை சுட்டுறீங்க? ஓஹோ, அதுவா? இந்த கைத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இது வழியா எங்க முதலாளி சொர்க்கத்துக்கு ஏறி போறேன். கதை பார்க்கறோம்.